ஹாய் வைபத் ராஜில் ட்ராவல் விளாக் பார்க்கலாமா வாங்க. 3 days லீவ் விட்டுருந்ததுனால ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோங்க. என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் எழுந்தோடனே சுத்தமாக பசிக்காது. பட் இந்த மாதிரி வெளியே போனேன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக பசிக்கும். நாங்கள் தேனி வெளியே போனதுனால அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வீரபாண்டி ரிவர் இருந்தது, அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே தேனி டு கம்பமெட்டு அந்த வழியே போயிட்டு நாங்கள் போகிற டெஸ்டினேஷனுக்கு போனோம். அப்படி நாங்கள் போன இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமக்கல் மேடு. பார்த்திங்களா எங்கள் பொண்ணு எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு. நாங்கள் அந்த ராமக்கல் மேடுன்னு சொல்கிறேன்ல, அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறவன் குரத்தி மலைன்னு. அந்த ஸ்டாச்சுலாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கழுகு மாதிரி இருக்கிறதுக்கு வந்து கீழே இருந்து ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்து இந்த வியூவை பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து கொச்சின் ரூட் போட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி செம மழை போல், போகிற இடம்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபைனலாக வந்து நாங்கள் ஒரு ரூமில் போய் ஸ்டே பண்ணிட்டோம். அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஹோட்டல் இருந்த இடம் வந்து கொச்சினில் வந்து ஒரு செப்பரேட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆம்பியன்ஸ் எல்லாம் அப்படி இருந்தது. நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே செக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் அங்கே சொல்லியிருந்ததுனால இன்க்ளூடிங் பேக்கேஜில் இருந்ததுனால சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்னால் சும்மா இல்லைங்க, வேறு லெவலில் இருந்தது. தமிழ்நாடு ஃபுட்டெல்லாம் அப்படி கொடுத்துருந்தாங்க. வெளியே வந்து லைட்டாக மழை சாரல் மாதிரி வச்சுச்சு. சரி ஓகே செக் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி மார்னிங் வந்து ஃபோர்ட் கொச்சி போனோம். அங்கே வந்து நிறைய போட் சர்வீஸ் இருந்தது. மெட்ரோலலாம் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மெரைன் ட்ரைவ் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, தனியாக ஒரு போட் எடுத்துகிட்டு வந்து 7 seated இருந்தது. இது எப்படின்னா 7 seated 7 members இருந்துக்கலாம், ஒரு ஆளுக்கும் போகலாம், அது நம்மளோடது. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இதில் போனோம். ஏன்னா தனியாக போனால் மேபி கொஞ்சம் நிறைய பார்க்கலாம், பக்கத்தில் பார்க்கலாம் அப்படின்னு. இந்த பெரிய பெரிய போட்லலாம் பார்த்தா அவ்வளோ வியூ வந்து பக்கத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் தனியாக இந்த போட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவர் பெரிய பெரிய போட்லாம் பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த கண்டெய்னர்லாம் ஏற்றுவாங்கள்ல ஷிப்பில், அந்த மாதிரிலாம் காமிச்சாங்க. கொஞ்சம் நேரம் கீழே உட்காந்தேன், மறுபடியும் நம்ம சேட்டையை ஆரம்பிச்சிட்டு மேலே ஏறி உட்காந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், உள்ளே விழுந்துருவேனா அப்படின்னு கேட்குறேன். அவர் இல்லை இங்கே விழுந்திங்கன்னா காப்பாற்றிடலாம், உள்ளே தான் கஷ்டம் அப்படின்னு சொன்னார். அதை முடிச்சுட்டு நல்ல பசி, எங்கே லஞ்ச் நல்லா இருக்குன்னு கேட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னு சொன்னால், போகிறதுக்கு முன்னாடி எதில் போனோம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வெஹிக்கிள்லாம் கேரி பண்ணிட்டு போனோம்ல, ஃபெரி, அது இங்கே இந்த ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்ட் கொண்டு போய் விடும் வெஹிக்கிள்லாம். அப்படி நாங்கள் போன இடம் தான் ஜூ டவுன். நீங்கள் நிறைய மூவிலலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல இந்த ஃபோட்டோ ஷூட்டு சினிமாட்டிக் இந்த நிறைய மூவிலாம் எடுக்கிறாங்கல்ல, இங்கே தான். இதை முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் வந்து லூலு மால். ஆக்சுவலாக லூலு மால் வந்து நாங்கள் திருவனந்தபுரம்லேயே போயிருக்கோம். பாப்பா என்ன சொல்லிட்டா, நோ மம்மி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு சில கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே இதுக்கு தான் செக் அவுட் பண்ணோம்ல, மறுபடியும் அங்கேயே செக்இன் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ரூம் வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தது. அன்றைக்கி நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே இங்கே பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போன இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிளான் போட்டதே அதுக்கு தாங்க, போட் ஹவுஸ். அங்கே வந்து 12 o'clock செக்கிங். ஆனால் நாங்கள் போனது எப்போது 1 o'clock 1:30 ஆயிடுச்சு, டூ லேட். பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிட்டு வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நல்ல பசி. உடனே அவங்க நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அவங்களாம் லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து வெஜ் ப்ளஸ் நான்வெஜ் ரெண்டுமே சொல்லியிருந்தோம். அந்த வியூவில் உட்காந்து சாப்பிட அருமையாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்தது. பாப்பாவோட ரொம்ப நாள் போட் ஹவுஸ் போகணும்னு சொல்லிட்டே இருந்தேன். ஸோ அவளுக்காக தான் இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணோம். ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்களே செஞ்சு தரோன்னு சொன்னாங்க. அதையும் வாங்கி கொடுத்துட்டு நைட்டு 100% என் கூட ஆடியே ஆகணும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டா. சில வீடியோஸ்லாம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அப்படியே ஃபேமிலியாக வைப் பண்ணிட்டு அவளுக்கும் சரி, அவளோட டான்ஸ் அந்த ஸ்டெப்ஸ்லாம் அவள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தா. அதை பார்த்து ஆடிட்டு ஒரு வழியாக அன்றைக்கி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு வந்து 9 o'clock செக் அவுட். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சிட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அவங்க வந்து ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க, 9 o'clock கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக போனது இந்த வைக்கம் சிவன் டெம்பிள். நாங்கள் அந்த வேலை போனோம், பட் சிவனே நம்மளை கூப்பிட்றாரே, போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்த்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக பிளான் பண்ணது சோட்டானிக்கரை டெம்பிள். அங்கே வந்து 4 o'clock தான் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கடா போகலாம் அப்படின்னு பார்த்தா, இங்கே பக்கத்துலேயே வந்து இந்த ஃபோர்ட் கொச்சி பீச் ஒன்று இருக்குது, போய் பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு அங்கே டைமை ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் அது வந்து இப்போ சீசன் இல்லை. சீசன்னா இந்த கல் இருக்குல்ல, இந்த தண்ணிலாம் உள்ளே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நல்லா தான் இருந்தது பார்க்க. கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு புறாக்கெலாம் ஃபீட் பண்ணிட்டு அது நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அங்கேருந்து சோட்டானிக்கரை வந்துட்டோம். ஒரு வழியாக பகவதி அம்மனை பார்த்தாச்சு. பார்த்து அவங்களோட பிளெஸ்ஸிங்கும் வாங்கிட்டு
கிளம்பிட்டோம். பட் ஆனால் 5:30க்கு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா இதுதான் 5th டே வந்து டே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். சரி இனிமேல் வீட்டுக்கு போகிறது வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே எங்கடா ரூம் போடலாம் அப்படின்னு பார்த்தா இடுக்கி வெளியே போகலாம். அப்படி இடுக்கி வெளியே போனால் அங்கே இந்த ரூம் இருந்தது. நல்லா தான் இருந்தது, ஓரளவுக்கு ஓகே. நெக்ஸ்ட் டேங்க இதுதான் 5th டே எண்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சோம். பட் பார்க்கலைன்னா உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம்னு நினச்சோம். அப்படி நாங்கள் போன இடம் தான் இந்த கல்வாரி மவுண்ட்டு. அது ஒரு அந்த பிளேஸ்க்கு நான் அது வந்து ரெக்கமெண்டே பண்ணுவேன். தயவு செய்து போய் பார்த்துட்டு வந்துருங்கண்ணா. அப்படி ஒரு பிளேஸுங்க. இடுக்கியில் இப்படி ஒரு பிளேஸா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த டேவே, அந்த ஜேர்னி, அந்த ட்ரிப்பே வந்து இதனால தான் ஃபுல்ஃபில் ஆச்சு. அப்படி இருந்துச்சு. அவ்வளோதாங்க, அப்படியே முடிச்சுட்டு வீட்டு பக்கம் கிளம்பிட்டோம். 1 டே ட்ரிப் 2 டேஸ் இப்படிலாம் பிளான் பண்ணுறீங்கன்னா எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய்.